வாங்க சாயந்தரம் டிஃபன் பாருங்கள். சென்னையில் விடாத 3 நாளாக மழை பெஞ்சிட்டே இருக்குது. வில்லேஜ் ஊர்லேருந்து கொள்ளு வாங்கிட்டு வந்துருக்கேன். ஒரு 2 டம்ளர் கொள்ளு, 1 ஸ்பூன் மிளகாத்தூள், அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 சிட்டிகை பெருங்காயம் போட்டு இப்போ நல்லா ஒரு 5 விசில் விட்டுறணும். அதுக்குள்ளே வெங்காயம் ரெடி பண்ணிக்கலாம். வெங்காயம் போட்டு தேங்காய் போட்டு தாளித்து சாயந்தரம் டிஃபன் ரெடி. வாங்க. இந்த சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்கெல்லாம் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. பார்க்குறவங்களாம் ஒரு லைக் பண்ணுங்கள். வாங்க, சூப்பராக மழைக்கு தகுந்த ஸ்நாக்ஸு சாயந்தரம். மறக்காமல் உப்பு போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். 5 விசில் விட்டுருக்கேன். வாங்க இப்போ திறந்து பார்க்கலாம். மிளகாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள் எல்லாம் போட்டாச்சு. 5 விசில் விட்டுருக்கேன். பாருங்கள், நல்லா வெந்துச்சு. இப்போ தாளிச்சிடலாம். 2 சின்ன டம்ளர் 2 டம்ளர் வச்சேன். ஏன்னா கொள்ளு அதிகமாக சாப்பிட மாட்டாங்க எல்லோரும், அதுக்காக இறக்கி வச்சுட்டு பாருங்கள். வெங்காயம் நிறைய வெங்காயம் வச்சுருக்கேன். ஏன்னா கொள்ளு சூடு, அதனால் நிறைய வெங்காயம் அரிஞ்சிருக்கேன். தேங்காய் துருவி வச்சுருக்கேன். ஏற்கனவே மிளகாத்தூள் போட்டுட்டேன். ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். வாங்க இப்போ வானல் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டு, கடலைப்பருப்பு போட மாட்டேன், உளுத்தம்பருப்பு போட்டு இந்த வெங்காயத்தோட காஞ்ச மிளகா ஒரு கிள்ளி போட்டு நல்லா கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக ஊற்றி நல்லா வதக்கிட்டு இந்த கொள்ளை கொட்டி கொள்ளை நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தேங்காய் போட்டு இறக்க போக்குள்ள தேங்காய் எவ்வளோ தேவையோ அவ்வளோ தேங்காய் போட்டு கட்டாயம் தேங்காய் போடுங்க, கொள்ளுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி வெங்காயம் நிறையா போடுங்க, சின்ன வெங்காயம் போடுங்க முடிஞ்ச அளவுக்கு. கலக்கி உப்பு எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு உப்பு பற்றலாம் கொஞ்சம் சால்ட்டு தூள் தூவி அப்படியே போட்டு பரட்டி எல்லாருக்கும் சாயந்தரம் அதை கரெக்டாக வந்துட்டாங்க பாருங்கள். சவுண்டு கேட்குதுங்களா? வாங்க, சூப்பராக சாயந்தரம் ஸ்நாக்ஸ் ரெடி. வாங்க தாளிக்கலாம். பாருங்கள், எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு உளுத்தம்பருப்பு போட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு காஞ்ச மிளகா ஒன்று கிள்ளி போட்டேன். ஏன்னா மிளகாத்தூள் போட்டுட்டேன். கொள்ளு வேக வச்சுலையே பெருங்காயம் போட்டாச்சு, உப்பு போட்டாச்சு, மஞ்சத்தூளும் போட்டாச்சு. கரெக்டாக இருக்குது எல்லாம். நல்லா வெந்துருச்சு. 5 விசில் விட்டேன். 2 சொம்பு தண்ணி ஊற்றணும். பெரிய டம்ளரில் 2 டம்ளர் கொள்ளு, அந்த டம்ளர்லேயே 4 டம்ளர் தண்ணி. கரெக்டாக 5 விசில் கரெக்டாக இருந்து பாருங்கள். சூப்பராக அதெல்லாம் வந்துட்டாங்க. கை கால் கழுவிட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு உட்காந்துருக்காங்க. மழை பெய்யுது பயங்கரமாக சென்னையில். 3 நாளாக விடாத மழை. அதனால் விட்டு விட்டு மழை, நல்ல மழை. ஒரு 2 ஹவருக்கு பெஞ்சிட்டு நின்றுது. இப்போ வந்தது ஒரு 1/4 மணி நேரம் பெஞ்சிட்டு நின்றுச்சு. நேற்று வந்தது ஒரு அரை மணி நேரம் விடாத மழை பெஞ்சுது. நேற்று நைட்டு 1 மணிக்கு ஆரம்பிச்சு 3 மணி வரைக்கும் விடாத மழை. கூடாதுங்க, செவட்டல் ஆகிடும். ஸ்லோ பண்ணிக்கோங்க. தண்ணி ஊற்றக்கூடாது, வெந்துச்சு கொள்ளு. அதனால் தண்ணி ஊற்றிங்கன்னா பேசிட்டு போயிடும், அவ்வளோதான். பாருங்கள், சாயந்தரம் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. எல்லாம் உட்காந்துருக்காங்க. எல்லாருக்கும் கொண்டு போய் கொடுப்போம். கொள்ளு அதிகமாக சாப்பிட மாட்டாங்க, அதனால் கொஞ்சம் கொஞ்சம் தான் சாப்பிடுவாங்க. அதனால் கொஞ்சம் கொஞ்சம் வாங்க கொண்டு போய் கொடுக்கலாம். சூப்பராக சாயந்தரம் ஸ்நாக்ஸ். இந்த கொள்ளு கொலஸ்ட்ராலுக்கு, சளி, இருமல், நெஞ்சு சளிக்கு எல்லாருமே, சுகர் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த கொள்ளு சாப்பிட்லாம். பயம் இல்லாத. மழைக்கெல்லாம் நல்ல கிளைமேட்டு. உடம்புல இருக்கிற கொழுப்பு சத்து பூரா கரைச்சிடும் கொள்ளு. வேறு எந்த மருந்து மாத்திரையும் தேவையில்லை. இந்த கொள்ளு தான் அவ்வளோ பவர். வெயிட்டை குறைக்கிறது, கொலஸ்ட்ரால் குறைக்கிறது, உடம்புல இருக்கிற கெட்ட நீரெல்லாம் எடுத்துரும். எல்லா பவரும் இந்த கொள்ளுக்கு இருக்குது. அதனால் இந்த மழை காலம் தைரியமாக செஞ்சு சாப்பிடுங்க. குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுங்க. சளி உடனே சரியாகும்.